தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். மூவரு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உமக்கு பணி செய்கின்றோம். உம்முடைய அன்பு பணிக்காய் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவராய், எங்களை ஆள்பவராய், எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்த மரியாவின் கணவர் புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நேர்மையாளராக தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய திருவுளத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்தவராய், கன்னி மரியாவுக்கு பாதுகாவலனாய், குழந்தை இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாய், இதோ தன்னுடைய வாழ்விலே முழுமையாகவே உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்தார். அவருடைய பெருவிழா நாங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைகின்றது. அவரை எங்களுக்கு முன்மாதிரியாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலே புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாளிலே உம்முடைய திருவுளத்திற்கு நாங்களும் பணிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கும் உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய மன்னிப்புக்கும் எப்பொழுதும் நாங்கள் இதோ பணிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேரன்பினால், உம்முடைய பேர் இரக்கத்தினால், நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதனால், ஆண்டவரே, நம்பிக்கையில் நாங்கள் என்றென்றும் நிலைத்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறி ஜெபிக்கிறோம், உம்மை ஆராதித்து ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் தெய்வம், உம்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை. ஆண்டவரே, உயிரானவரே, உண்மையானவரே, எங்களை முழுமையாக கையளிக்கிறோம் உம்முடைய பாதத்திலே என்று சொல்லி இதோ உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைய திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வரிகளையும் நினைத்தவாறு இதோ அவனுடைய வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று திருப்பாடல் ஆசை 89:36 வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் எல்லாரையும் நிலைத்திருக்கக்கூடிய, நிலைத்து வாழ செய்யக்கூடிய கடவுளாயிருக்கிறீர். அதனால்தான் புனித யோசேப்பை தேர்ந்து கொண்டீர். அதோ அவருடைய வழியிலே எங்களையும் தேர்ந்து கொண்டீர். எங்களுடைய மரபும் நிலைத்திருக்கிறது என்றால் அது உம்மால்தான்.
உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நீரே பராமரித்து கொள்ளும், எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், எங்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை அரவணைத்து ஆதரித்தருளும். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, எங்கள் அன்பரே, இயேசு கிறிஸ்துவே, எங்கள் உயிரானவரே, எங்களுடைய எல்லாமுமானவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அன்பே உயிரே ஆராதனை, அளித்தோம் உமக்கே ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அளித்தோம் உமக்கே ஆராதனை. உலகம் முடியும் நாள் வரையில் உமக்கே என்றும் ஆராதனை. உலகம் முடியும் நாள் வரையில் உமக்கே என்றும் ஆராதனை. தலைவா எங்கள் உள்ளங்களில் தந்தோம் என்றும் ஆராதனை, தந்தோம் என்றும் ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அளித்தோம் உமக்கே ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அளித்தோம் உமக்கே ஆராதனை. தாரகைகள் வீடுக்கும் என்றும் ஆராதனை. விண்ணில் விண்ணும் தாரகைகள் வீடுக்கும் என்றும் ஆராதனை. கண்ணில் ஆடும் கண்மணிகள் சொல்லும் என்றும் ஆராதனை, சொல்லும் என்றும் ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அளித்தோம் உமக்கே ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அளித்தோம் உமக்கே ஆராதனை.
அழைப்பை ஏற்று ஆலயத்தில் தங்கிட வந்த ஆராதனை. அழைப்பை ஏற்று ஆலயத்தில் தங்கிட வந்த ஆராதனை. உழைப்பை ஏற்று உள்ளமெல்லாம் பூவந்தை செலுத்தும் ஆராதனை. பூவந்தை செலுத்தும் ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை. அளித்தோம் உமக்கே ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை. அளித்தோம் உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதித்து உமக்கு மேலான நன்றியையும் மாட்சியும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வழி மரபு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆம் ஆண்டவரே, உமது வழி மரபு என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஐயா. ஆண்டவரே, உம்மை பின் சென்று உமக்காய் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் உமது வழி மரபினராய் இந்த உலகிலே நாங்கள் திகழ்கிறோம். உமது சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறிமை துதித்துமே ஆராதிக்கிறோம். இயேசுவே, இந்த உலகிலே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னதோடு நின்று விடாமல் உமது வழி மரபினராய், உமது மக்களாய், நீர் தேர்ந்தெடுத்த உமது அன்பின் பிள்ளைகளாய், உமது இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட அன்பின் திருக்குலமாய் நாங்கள் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே உணர்த்திய கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எதை பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை குறித்தும் நீங்கள் அங்கலாய்க்க தேவையில்லை. காரணம், அந்த நேரத்திலே என் வழிமணவராகிய உங்களுக்கு, என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு, என் சீடர்களாய் என் சாட்சிகளாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட உங்களுக்கு அத்தனையும் தூய ஆவியார் வெளிப்படுத்துவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே ஐயா, நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த இறை இரக்கத்தின் நாட்களிலே, இந்த அன்பின் காலத்திலே, குறிப்பாக இந்த நாளிலே புனித வளனாருடைய திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே அவர் எவ்வாறு உமது வழி மரபினை இந்த உலகிலே நிலைநாட்டுவதற்காய் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் வழியாக தாவீது அரசருக்கு நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றியதை நாங்கள் நினைவு கூறும் இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்களும் உமது வழி மரபினர் என்பதை உணர்ந்து வாழ்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமது தனிப்பட்ட அன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கின்ற ஆற்றலை, வல்லமையை தாரும் ஐயா. இயேசுவே, உமது இரக்கத்தின், உமது அன்பின், உமது ஆற்றலின், உமது அக்கினியின் ஆவியை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவரை பொழியும்படியாய் இதோ நாங்கள் ஆவியினுடைய ஆற்றலை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கின்ற ஆற்றலும் எங்களுக்கு தரும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். இயேசுவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். அன்னை மரியாள் உடனிருந்து அன்னை மரியாள் இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு துணையாய் நின்று அவரை ஆசீர்வதித்து அவருக்கு உமது அன்பு மகனை குழந்தையாய் பெற்றெடுக்கின்ற பாக்கியத்தை கொடுத்து வழிநடத்திய ஆவியானவரே, எங்களுக்கு துணை வாரும். புனித வளனாரை ஆற்றுப்படுத்தி தேற்றி அவர் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி அவர் இறைமகன் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தையாய் இருக்கிறார் என்பதை உணர்த்தி அவர் நீதிமானாய் வாழ்கின்ற ஆற்றலை அவருக்கு கொடுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தியருளும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் இருக்கின்ற நாம், அமர்ந்து ஜெபிக்கின்ற நாம், இதோ நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, ஆவியாருடைய வல்லமையை மீண்டுமாய் நமக்கு அருளும்படியாய் நம்பிக்கையோடு மன்றாடி இதோ இந்த பாடலின் வழியாக நாம் ஆவியாருடைய வரங்களை இறைஞ்சி மன்றாடுவோம்.
தூயாவியும் என் உள்ளே இணைந்து விட்டார். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. என் ஆவியும் தூயாவியும் என் உள்ளே இணைந்து விட்டார். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் என்று சொல்வதா, அதை அருட்பெருக்கு என்றுரைப்பதா? ஆனந்தம் என்று சொல்வதா, அதை அருட்பெருக்கு என்றுரைப்பதா? இன்பவனம் என்று கூறவா, அதை இறையாற்றல் என்றழைப்பதா? இன்பவனம் என்று கூறவா, அதை இறையாற்றல் என்றழைப்பதா? பேரானந்தம் பரமானந்தம் நிறையானந்தம் இறையானந்தம். பேரானந்தம் பரமானந்தம் நிறையானந்தம் இறையானந்தம். நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அருளும் இரக்கமும் பேரன்பும் கொண்ட எங்கள் வல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஏறெடுத்து பார்க்கிறோம். உமது பேரன்பால் புடைசூழ காத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர். தாவீது வழியாக நீர் ஏற்படுத்திய உமது உடன்படிக்கைக்கு என்றும் உண்மையுள்ளவராக நீர் இருந்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் என் ஆண்டவரை நான் நம்புவேன், என் ஆண்டவர் வாக்குறுதியின் கடவுள், என் ஆண்டவர் காண்கின்ற தேவன் என்று நான் சொல்லக்கூடிய அளவிற்கு, நான் உறுதியோடு நம்பக்கூடிய அளவிற்கு நீர் உண்மையான கடவுளாய் எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்கள் உடன்படிக்கையின்படி வாழ தவறிய போதும் கூட நீர் உம்முடைய உடன்படிக்கை ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. உமது பேரன்பால் காலைதோறும் எங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் வாழ்வு முறையினால் நாங்கள் தலைமுறை தோறும் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க முடியும் என்பதை நீர் எங்களுக்கு பல்வேறு நிலைகளில் எடுத்துரைத்திருக்கிறீர். தாவீது உம்மை சிக்கன பற்றி கொண்டதால்
உம் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்ததால், தன் வாழ்வில் தவறிய போதும் கூட உமது அன்பின் உமது பேரன்பை உணர்ந்ததால், மீண்டும் தன்னை உருமாற்றி கொண்டதால், மீண்டும் அவன் உன்னை பற்றி கொண்டதால், தலைமுறை தோறும் நினைவு கூறக்கூடிய அளவிற்கு தாவீதை உயர்த்தி இருக்கிறீர், வழிநடத்தி இருக்கிறீர். இதோ உமது பாதத்திலே நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட எல்லா திறமைகள், எல்லா சக்திகள், குறைநிறைகளோடு உமது பாதத்திலே, உமது பிரசன்னத்திலே நாங்கள் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றும் உமது அளப்பெரிய பேரன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு செய்யும். எங்கள் தகுதியும் திறமைக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் மேலாக நீர் மாபெரும் அன்பினால் எங்கள் புடைசூழ காத்து உமது அன்பினால் எங்களை நிறைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அருளும். உமது பேரன்பையும் உடன்படிக்கைக்கும் நீர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருப்பது போல நாங்களும் எங்கள் வாழ்விலே உம்மையிடம் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலமாக, எங்கள் சொல்லும் செயலும் எல்லாவற்றையும் உமது பாதத்திலே அர்ப்பணிப்பதன் மூலமாக எங்கள் வாழ்விலே தலைமுறை தோறும் மக்கள் நினைவுறக்கூடிய மக்களாக வாழ முடியும். அதற்கான வாழ்வு முறை நீர் காட்டுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த பாடல் வழியாக உம்மை ஆராதித்து போற்றி மகிழ்கின்றோம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள்,
சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன், அவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஏனெனில் அவரே என் புகலிடம், அவரே என் அரண். தாயும் தந்தையுமான எல்லாமான இறைவா, உம்மை போற்றி புகழ்வது எத்தகைய மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகிறது. நீரே எங்களுடைய புகலிடமாகவும் அரணாகவும் இருப்பது எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையை தருகிறது. இந்த நாளிலே யோசேப்புடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, ஒரு அற்புதமான புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக, ஒரு சின்னமாக நீர் எங்களுக்கு இந்த யோசேப்பை தந்திருக்கின்றீர். பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு உண்டு, புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு உண்டு என்று அறிகிறோம். இரண்டு பேருக்குமான ஒற்றுமைகள் எங்களை கவர்கின்றன. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய தந்தை யாக்கோபு, புதிய ஏற்பாட்டு யோசேப்பின் தந்தையும் யாக்கோபு. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு கனவுகள், காட்சிகள் காண்கின்றார். அதே போல புதிய ஏற்பாட்டு யோசேப்பும் கனவுகளும் காட்சிகளும் காண்கின்றார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்திற்கு விற்கப்படுகின்றார். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு எகிப்திற்கு பயந்து அவர் அங்கு குடிபுகுகிறார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு மீண்டுமாக தனது தலைமுறையை, இரத்தத்தின் உறவுகளை பலுகி பெருகச் செய்கிறார். புதிய ஏற்பாட்டு யோசேப்போ கடவுளுடைய சித்தத்தினால் உலகம் முழுவதுமான எல்லா மக்களுக்குமான அழகான ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு நிறைய பேசுகிறார் என்பதை விவிலியத்திலே அறிகிறோம். ஞானமொழுக பேசுகிறார் என்பதை அறிகிறோம். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு அவர் பேசாதிருக்கிறார் என்பதை விவிலியம் சொன்னாலும் அவருடைய செயல்பாடுகள் ஆயிரம் பேசுவதை காண முடிகிறது. இரண்டு யோசேப்புக்களுக்கும் ஒரே ஒற்றுமை, அவர்கள் கடவுளை நம்பினார்கள். கடவுள் அவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்தார். அவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். கடவுள் அவர்களை அரணாக இருந்து பாதுகாத்தார் என்பதை நாங்கள் அறிகிறோமே. ஆண்டவரே, இதோ இந்த யோசேப்புக்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த வாழ்க்கை பாடங்களை, உம்மீது கொண்ட நம்பிக்கையை நாங்களும் இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே, உமது திருவுளப்படி எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் செயல்பாடுகளையும் அமைத்து கொள்ள அருள் தாரும். ஆமென். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை.
நம்பிக்கை என் ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம். உணவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் எந்த கொடிய பாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். இருளில் உழவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் எந்த கொடிய பாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம். ஆண்டவரே, நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் அரணாக இருக்கிறீர். நீர் எங்களோடு மேற்கொண்ட இந்த உடன்படிக்கை என்றென்றும் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கும்படியாக, எங்கள் வாழும் முறை நிலைத்திருக்கும்படியாக நீர் செய்தலிருவீர் என்ற உமது உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் தாவீது அரசர் வழியாக நிறைவேற்றி இருக்கிறது. டென்சில் வாஷிங்டன் என்பவர் சொல்லுவார், கடவுளை சிக்கன பற்றி கொள்ளுங்கள், அவரை விட்டு விடாதீர்கள். நீங்கள் கடவுளை சிக்கன பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கடவுள் அறிந்தால் அதன் பின்பு நீங்கள் விட்டாலும் அவர் உங்களை விட்டுவிட மாட்டார் என்று கூறுவார். இதுதான் உமது உடன்படிக்கையின் கூறு. நீர் என்றென்றும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் அரணாக இருப்பீர் என்பதை நாங்கள் என்று நம்பி உணர்ந்து கொள்கிறோமோ, என்று எல்லா நிலையிலும் நீர் எங்களை வழிநடத்துவீர், ஆசீர்வதிப்பீர் என்று எங்கள் நம்பிக்கையை, எங்கள் பற்றுறுதியும் மேல் முழுமையாக நாங்கள் செலுத்துகிறோமோ, அதன் பின்பு நாங்களே உம்மை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீர் எங்களை ஒருபோதும் விட்டுவிடாத கடவுளாக இருந்திருக்கிறீர். எனவேதான் உமது உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. தாவீது உம்மை பற்றி கொண்டான். அவன் உம்மை பற்றி கொண்ட பொழுது அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதல்ல, அவன் உம்மீது கொண்ட பற்றுறுதியே உமக்கு பெரியதாக தெரிந்தது. அவன் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்க
எந்த படையும் எத்தகையவனும் எனக்கு எதிராக நிற்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து உம்மை பற்றி கொண்டதால் தான் நீர் ஒருபோதும் தாவீதை விட்டுவிடவில்லை, என்னாலும் வழி நடத்தினீர், தலைமுறை தலைமுறையாக நினைவுறும்படி செய்தீர். நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே, உமது பாதத்திலே எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் பற்றுறுதியும் எங்களுக்கு அதிகமாக்கும். நீர் எங்களை என்றும் விற்றுவிட முடியாத அளவிற்கு உமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே, எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே, எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பரம் அர்ப்பணிக்கின்றேன். வாழ்வின் வேதனை நேரங்களில் உம் அன்பு உண்டென்று அறியவில்லை. என் வாழ்க வேதனை நேரங்களில் உம் அன்பு உண்டென்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே புடமிட்டுருக்கினி என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே மார்போடனைக்கவே புடமிட்டுருக்கினி என்னையும் நீ. ஏன் என்மேல் இத்தனை அன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே, எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன்.
நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நல்ல வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, ஏன் எங்கள் மேல் இத்தனை அன்பு? ஆண்டவரே, உம்முடைய அன்பை நீர் காண்பித்தாலும் நாங்கள் பல நேரங்களில் உணர்வதே இல்லையே. எங்களுடைய பாரத்தை எல்லாம் தூக்கி சுமந்தாலும் உம்மை தோளில் நாங்கள் ஏற்றதை ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் சுமக்கிறீர், எங்களுடைய பாரங்களை எல்லாம் நீர் சுமக்கிறீர். ஆனால் இதையேனோ நாங்கள் உணரவில்லையே. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவாக ஆதாரமாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வழிமரபை என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன் என்று சொன்னீரே. அந்த வரிகளை நினைத்து இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு கருத்துக்காக ஆண்டவரே, திருமணம் எனும் திருவருட்சாதனத்திலே இணைக்கப்பெற்று குழந்தை பாக்கியம் இல்லாமல்
இதோ இந்த வேளையிலே வேண்டி நிற்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. எப்படிப்பட்ட கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். சுற்றுப்புறம் எல்லாம் உறவினர்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வசை மொழிகளை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரை. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று உம்முடைய ஆலயங்களுக்கு ஏறி ஏறி சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய திருவுளமாக இது மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, தெரியாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்கி பாருமுடைய பேரன்பை அவர்கள் மேல் செலுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பின் மிகுதியினால், உம்முடைய இரக்கத்தினால் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தலைமுறை தோறும் அவர்கள் உம்மை வாழ்த்துவதற்கு இதோ அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த ஆசீர்வாதத்தினால், இந்த அற்புதத்தினாலே ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாக்குறுதி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரே. நீர் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை என்றென்றும் உண்மையாக மாறும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இரக்கமாயிரும். உம்முடைய பேரன்பை காண்பித்தரும். குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் என்றென்றும் உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து இன்னும் அதிகமாக ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக உமக்கு என்றென்றும் சான்று பகர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றியருளும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க இந்த வேளையிலே ஜெபித்து இதோ ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் அனைவரும் இந்த வேளையிலே அவர்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும், இரக்கமாயிரும், உம்முடைய பேரன்பை காட்டியருளும். அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியில் அமைதியில் நிலைக்கச் செய்தருளும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.